நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா பருப்பு போலி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம பேச்சை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள், சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க. அது நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் மாவு. அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 கப் அதாவது 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற விட்றீங்களோ அவ்வளோ நேரம் பெட்டர் தான். நான் சொன்ன ஸ்டெப்புன்னு சொன்னல அந்த மாவு நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற விட்றீங்களோ அவ்வளோ நேரம் நல்லா சாஃப்ட்டாக வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பை வந்து வேக வச்சு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லத்தை வந்து இந்த மாதிரி பாகு காய்ச்சி தனியாக வடிகட்டி இருந்துங்க. ஏன்னா மண் தூசிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இதை வந்து நல்லா மசிச்சு கடலப்பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவணும் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக வந்து ஏலக்காய் பவுடர் லைட்டாக நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டுன்னு கிண்டிங்கன்னா அது நல்லா கெட்டியமாக வந்துடும். அதுக்கப்புறம் என்னங்க நம்ம வச்சுருக்கிற மாவை வந்து திரட்டி அழகாக இந்த மாதிரி இன்னொரு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிஃபாக மூடி அதாவது வாழை இலையில் வச்சு தட்டி நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா பருப்பு போலி சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போலிக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. உப்பு விட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் சைடு எல்லாமே பருப்பு போலின்னு தான் சொல்லுவாங்க. ஊர் சைடு என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.